ஏசாயா 49 அதிகாரம் 3ஆம் வசனம். आयशाया 49 का 3वा वचन நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதல்ல இந்தியில வாசிக்கலாம். और मुझसे कहा, तू मेरा दास इज़राइल है, मैं तुझ में अपनी महिमा प्रकट करूँगा. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். आज के दिनों में परमेश्वर हमें देखकर कहते हैं कि तू मेरा दास है इज़राइल, मैं तुझ में अपनी महिमा प्रकट करूँगा. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். परमेश्वर हमें देखकर कहता है कि तू मेरा दास है, मैं अपनी महिमा को तुझसे प्रकट करूँगा. உன் மூலமாய் நான் என் மகிமையை வெளிப்படுத்துவேன். तुझ में मेरी महिमा को मैं प्रकट करूँगा. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். आयशाया 43 का पहला वचन में आखिरी भाग में हम पढ़ेंगे तो, क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, मैंने तुझे नाम लेकर बुलाया है, तू मेरा ही है, ऐसे कहा है. हालेलुया. ஆண்டவர் இன்று உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. परमेश्वर आज आपको और मुझे देखकर कहते हैं कि मत डरना, என்னுடைய இரத்தத்தினால் நான் உங்களை மீட்டு கொண்டேன், मेरे लहू से मैंने आपको छुड़ा लिया है, உங்களை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், मैंने तुमको नाम लेकर बुलाया है, நீ என்னுடையவன், तू मेरा है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம் தெளிவாய் மிகுந்த ஒரு தெளிந்த புத்தியோடு கூட அறிவோடு இருக்க வேண்டும். நான் தேவனுடையவன், देवन என்னுடையவர். इसलिए हमें एक अच्छी बुद्धि के साथ रहना है, हमें ऐसा सोच से रहना है कि परमेश्वर मेरा है और मैं परमेश्वर की हूँ. ஆகையினால் ஆண்டவர் என் மூலமாய் மகிமை அடைவார். इसलिए परमेश्वर मेरे द्वारा महिमा में प्रकट होंगे. என்னில் மகிமை அடைவார். परमेश्वर मेरे अंदर महिमा होंगे. என்னை கொண்டு அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். मुझे लेकर परमेश्वर के नाम की महिमा होगी. நான் என்னை முற்றிலுமாய் நான் அவருடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லணும். हमें अपने आप को पूर्णता से परमेश्वर के हाथों में अर्पण करना है, ऐसे हमें कहना है. நீங்க 100க்கு 100 தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் வல்லமையாய் உங்களை கொண்டு மகிமை அடைவார். अगर आपके प्राण, शरीर और आत्मा को अपने 100% परमेश्वर के हाथों में अगर आप सौंप दोगे तो परमेश्वर आपको बहुत ही आश्चर्य रीति से चलाएगा. எப்படி மகிமை அடைவார் என்று நம்ம பார்க்கலாம். परमेश्वर कैसे महिमा में प्रकट होंगे ये हम देखेंगे. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. आयशाया 49 का 2वा वचन में लिखा गया है, கர்த்தர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில் मूडी வைத்தார். उसने मेरे मुंह को चौकी तलवार के समान बनाया और अपने हाथ की आड़ में मुझे छिपा रखा. उसने मुझको चमकीला तीर बनाकर अपने तर्क के गुप्त रखा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் என் மூலமாய் உங்கள் மூலமாய் மகிமை அடைய வேண்டுமானால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய வாயிலே வைக்கிறார். परमेश्वर आपके द्वारा या हमारे द्वारा महिमा में प्रकट होना है तो परमेश्वर हमारे मुंह में परमेश्वर के वचन को रखते हैं. அந்த நம்முடைய வாயே ஒரு கூர்மையான பட்டயமாய் மாறி விடுகிறது. हमारा मुंह जो है, हमारा जबान जो है, एक चौकी तलवार के समान बन जाता है. அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பட்டயமாய் புறப்படுகிறது. तो हमारे मुंह से जो शब्द निकलते हैं वो एक तलवार के समान होता है. அந்த பட்டயமானது என்ன செய்கிறது? மற்றவர்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துகிறது. वो तलवार जो क्या करता है, वो दूसरों को आशीषदायक बनाता है. அசுத்தாவிகளின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறது. शैतान के हर एक क्रिया को मिटा देता है. மனிதனுடைய தந்திரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. मनुष्य का जो चाल है वो सब कुछ भी नहीं ऐसे कर देता है. ஆண்டவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். परमेश्वर हमारे मुंह को चौखा तलवार के समान बनाता है. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. एब्रियर 4 अध्याय 12वें वचन में लिखा गया है, தேவனுடைய வார்த்தையானது परमेश्वर का जो शब्द है वो ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. जीवित और परमेश्वर का वचन प्रबल होता है. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. वो दोधारी तलवार से भी बहुत चोखा है. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதா இருக்கிறது. वो जीवन को और आत्मा को और गांठ गांठ और गूदे गूदे को अलग कर देता है இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. और मन के भावनाओं और विचारों को भी जांचता है. அப்ப நம்முடைய வாயை ஒரு கூர்மையான பட்டயமாய் மாற்றி அந்த வார்த்தையானது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை பயன்படுத்துகிறார். परमेश्वर हमारे वचन को एक चौखे तलवार के समान बनाता है और उससे वो उपयोग होता है. அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. वो शब्द जो है वो हमारे मुंह से निकलता है. அந்த வார்த்தை முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. वो वचन जो है वो पहले हमें पवित्र करता है. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் மூனையும் பிரித்து நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. परमेश्वर जो वचन हमें देते हैं, परमेश्वर उससे जीवन और जीवित वचन को प्रबल करता है और हमारे जो आत्मा है उसे और गांठ गांठ को है उसे गूद गूद कर अलग कर देता है. முதலாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நினைவுகள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. पहले परमेश्वर हमारे देह को, हमारे शरीर को, हमारे आत्मा को और हमारे शरीर को सब वो शुद्ध करता है. இந்த பட்டயமானது ये जो तलवार है நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற பட்டயமாய் இருக்கிறது. हमें एक जय देने वाला एक तलवार के समान है. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை, हमारे मुंह से निकलने वाला परमेश्वर का वचन, அது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது. वो हमारे जीवन को बांधने वाला एक वचन होता है. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலேயோ இருக்கிற பிசாசின் கோட்டைகளை அது தகர்த்தெறிகிறதா இருக்கிறது. अगर समझो हमारे जीवन में या परिवार में कोई शैतान का बंधन है तो ये जो तलवार है उसे तोड़कर अलग कर देता है. நம்முடைய வாழ்க்கையிலே இல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலோ ஒருவேளை வியாதியின் கட்டுகள் இருக்குமானால் இந்த வார்த்தை அவைகளை நீக்கி விடுகிறதா இருக்கிறது. अगर हमारे जीवन में कोई परेशानियां है, शैतान की बंधन है, तो ये जो परमेश्वर का वचन जो तलवार के समान है वो हमारे जीवन से उसको अलग कर देता है. வியாதியின் கட்டுகள் இருக்குமானால், बीमारी के अगर जो भी परेशानी होगी तो उसे भी परमेश्वर अलग कर देते हैं. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் கர்த்தர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपने वचन से हमारे मुंह से निकलने वाले जो शब्द हैं उसे तलवार के समान बदलते हैं. இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று இன்னொரு சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கலாம். इस शब्द को हमें कैसे इस्तेमाल करना है ये और एक वचन से हम सीखेंगे. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 10 வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा शामुएल 23 अध्याय का 10वें वचन में हम पढ़ेंगे. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 23:10. दूसरा शामुएल का 23 अध्याय का 10वां वचन हम पढ़ेंगे. இதில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पर एक इंसान के बारे में कहा गया है. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். वह कमर बांधकर फिलिस्तियों को जब तक मारता रहा तब तक उसका हाथ थक न गया और तलवार हाथ से चिपट न गई. और उस दिन यहोवा ने बड़ी विजय कराई और जो लोग उसके पीछे हो लिए वे केवल लूटने ही के लिए नहीं उसके पीछे हो लिए. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து அழகாய் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. इस वचन में एक इंसान के बारे में बहुत अच्छी रीति से बताया गया है. அவனுடைய கையிலே ஒரு பட்டயம் இருந்தது. उसके हाथ में एक तलवार दिया गया அந்த है. பட்டயத்தினால் அவன் என்ன செய்தான், பெலிஸ்தரை எதிரிகளை வெட்டிக்கொண்டே போனான். उस तलवार से उन्होंने क्या किया, फिलिस्तियों मतलब उनके जो विरोधी थे, उनके दुश्मन तो जो थे उनको उन्होंने मार डाल दिया. முதலாவது இவன் எழும்பினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. वचन पहला ऐसे कहता है कि पहले वो उठ खड़ा हुआ. இவன் எழும்பி தன் கை சலித்து போகும் மட்டும் அவன் இந்த காரியத்தை செய்தானா. वो उठकर जब तक उसका हाथ थक न गया तब तक उसने यह काम किया, ऐसे लिखा गया है. இப்போ ஒரு கையில நம்ம கையில ஒரு அருவாளை வச்சிருக்கிறோம், கை சலித்து போகும் மட்டும் நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். अगर हमारे हाथ में कोई हमें तलवार हमने ले लिया है, हमारा हाथ थकने तलक हम अगर मारते जाएंगे तो நம்முடைய கை சலித்து போனா என்ன ஆகும்? अगर हमारा हाथ जो है थक गया तो हम उसे क्या होगा, என்ன ஆயிரும்? கையில இருந்து அந்த அருவா கீழே விழுந்துரும். वो हाथ से वो तलवार गिर जाएगा ஆனா नीचे. இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, लेकिन यहाँ पर ऐसा लिखा गया है
தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் அவன் வெட்டினானாம். वो हाथ वो तलवार जो है वो अपने हाथ में चिपट गई और जब तब तक उसने शैतान को उसके दुश्मन को उन्होंने मार दिया. இவன் எழும்பினான், தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் அவன் எதிரிகளை வெட்டி கொண்டே போனான். वो उठ खड़ा हुआ और उसके जो दुश्मन है फिलिस्तियों उनको जब मारने तलक उसका हाथ थक न जाए तब तलक उसके हाथ चिपट गए तलवार से, तब तलक वो दुश्मन को मारते गया. இவன் தன்னுடைய கிரியைகளை செய்தான். उसने उसके क्रिया को उसने किया. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார் பாருங்க, அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். लेकिन देखिए इसने तो उसका जो क्रिया है वो किया, लेकिन परमेश्वर ने उस दिन यहोवा ने बड़ी विजय कराई. அன்றைய தினம் उस दिन உங்களுக்கு என்ன ஆண்டு கொடுத்திருக்கிறாரோ, आपको क्या परमेश्वर ने दिया है, உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ, आपको लेकर परमेश्वर इस भूमि में क्या करना चाहते हैं, கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, परमेश्वर आपको क्या वचन दिया है, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை இந்த பூமியிலே தேவனுக்கு என்று செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறாரோ, यीशु मसीह के लिए आपको क्या काम करना है, क्या आप परमेश्वर ने आपको दिया है, அதை மாத்திரம் நம்ம செய்யணும். सिर्फ वही हमको करना है. அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். उस दिन यहोवा आपको बड़ी विजेता देगा. நடப்பித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. कर दिखाया है, ऐसा करके परमेश्वर का वचन அன்றைய करता தினம் है. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். परमेश्वर ने उस दिन को बड़ी विजय को दिया है, ऐसे करके लिखा गया है. அப்ப பாருங்க, அவனுக்கு கொடுத்த அந்த பட்டயத்தை அவன் வீணாக்காமல் அந்த காரியத்தை செய்து கொண்டே போனான். देखिए इस इंसान को जो हाथ में तलवार दिया था उसे उसने व्यर्थ न किया, बल्कि उसने परमेश्वर के लिए अच्छी तरह से इस्तेमाल किया. ஆனால் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். लेकिन उद्धार जो है वो परमेश्वर ने दिया. அதுக்கு அடுத்த கடைசி வார்த்தை சொல்லுது, ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்களாம். लेकिन यहाँ पर आखिरी में लिखा गया है कि लोग जो है सिर्फ लूटने के लिए उसके पीछे आ गए थे. ஒருவன் மாத்திரம் தான் யுத்தம் செய்கிறான், सिर्फ एक ही आदमी युद्ध करता है, பின்னால ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் பின் சென்றார்கள். लेकिन उसके पीछे जो लोग आते हैं वो सिर्फ लूटने के लिए आ रहे थे. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். लेकिन परमेश्वर ने बड़े काम को वहां पर किया है. இன்றைக்கு அதே தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज वही परमेश्वर आपको देखकर कहते हैं, உன் வாயை நான் கூர்மையான பட்டயமாக்கி இருக்கிறேன். तेरे मुंह को मैंने एक चौखा तलवार के समान बनाया है. அந்த கூர்மையான பட்டயத்தினால் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். उस चौके तलवार से तुम क्या करने वाले हो, ऐसे परमेश्वर आपसे पूछते हैं. கர்த்தர் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையினால் நாம் என்ன செய்ய வேண்டும், எதிரியான பொல்லாத ஆவியின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜனங்களை தேவனுக்கு என்று கொள்ளையிட வேண்டும். परमेश्वर ने हमें दिए हुए वचन के अनुसार उसे हमें अपने मुंह से इस्तेमाल कर हमारे जो शैतान है उसे हमें डांट कर भगाना है. எதிரியின் வல்லமைகளை, दुश्मन के जो सामर्थ है उसको, பிசாசாகிய சாத்தானாகிய எதிரியை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். हमारा जो दुश्मन है वो शैतान, उसको हमें भगाना है. இந்த கூர்மையான பட்டயம் அவனை இல்லாமல் ஆக்கிவிடும். ये जो तलवार जो है उसे गायब कर, उसको नहीं रहना ऐसे कर देना है. ரெண்டாவது வசனம் அழகா சொல்லுது, 49:2 நம்முடைய வாயை அவர் கூர்மையான பட்டயமாக்குறது மாத்திரமல்ல, நமக்கு சிறந்த பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். परमेश्वर का वचन इतना ही नहीं कहता है कि परमेश्वर का जो तलवार हमें सामर्थ्य देता है, बल्कि परमेश्वर हमें रक्षा भी करता है. தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. अपनी हाथों के आड़ में वो उसे छुपा कर रखता है. அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து கொள்ளுகிறாராம். उसकी हाथों की आड़ में वो उसे छुपा कर रखता है. ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். परमेश्वर जब हमें इस्तेमाल करते हैं, परमेश्वर हमें ढक लेते हैं. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. हमें डरने की कोई बात नहीं है. தேவனுக்கு என்று ஊழியம் செய்யும் போது, தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை கர்த்தர் நம் மூலமாய் செய்யும் போது, परमेश्वर के लिए जब हम सेवा करते हैं, परमेश्वर के लिए जब हम इस्तेमाल होते हैं, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. परमेश्वर का राज्य वहां पर बंधा जाता है. அந்த நேரத்தில் ஆண்டவரே இறங்கி வந்து நம்மை என்ன செய்கிறார், மறைத்து கொள்ளுகிறார். उस समय पर परमेश्वर खुद उतर कर आकर परमेश्वर हमें ढक लेते हैं. அப்ப நம்ம தேவனுக்கு என்று பயன்படும் போது பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. इसलिए जब हम परमेश्वर के लिए इस्तेमाल किए जाते हैं तब हमें डरने की कोई बात नहीं है. அடுத்தது வேத வார்த்தை சொல்லுகிறது, நம்மை துலக்கமான அம்பாக்குகிறாராம். उसके बाद परमेश्वर कहते हैं कि
कि हमें एक बहुत ही धार वाला तीर बनाते हैं। நம்முடைய வார்த்தைகளை சரியா பார்த்தீங்கன்னா போய் எதிரியை அப்படியே நிர்மூலமாக்குகிற துளக்கமான ஒரு அம்பாய் நம்முடைய வாயை மாற்றுகிறார். परमेश्वर हमारे शब्द को एक तीर के समान इस्तेमाल करते हैं कि सही रीति से जाकर उस शैतान को मार गिरा दे। நம்மை தம்முடைய அம்பரா துணியில் மூடி வைக்கிறார். परमेश्वर हमें एक कपड़े पे लपट कर रखते हैं। பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, நல்ல கத்தி சார்பாக வச்சிருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? आपने कभी धार वाला जो है चाकू को आपने देखा होगा? இதில் நம்ம வாசிக்கும் போது பார்க்கலாம், அது வந்து அம்பரா துணியில் ஒருத்தன் வந்து ஆடு மாடு வெட்டுறவன் என்ன செய்வான், அதை என்ன செஞ்சுட்டு வெட்டிட்டு திரும்ப அதை ஒரு துணியில் பொதிந்து வைப்பான். वो जो धार वाला चाकू जो है वो कोई भेड़ बकरियों को काट कर उसे फिर से कपड़े में लपट कर उसे रख देते हैं। அதை அம்பரா துணியில் அவர் மூடி வைத்து கொள்ளுகிறார். उसे वो तरकश कपड़े में लपट कर रख देता है। அதை நம்மை அவர் என்ன செய்கிறார், நம்மை தான் அம்பாய் மாற்றி இருக்கிறார், நம்மை தான் பட்டயமாய் மாற்றி இருக்கிறார். ஆகையால் நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். इसी तरह से जैसे हम परमेश्वर के लिए एक तलवार के समान है, परमेश्वर हमें परमेश्वर के अंदर छिपा कर रखते हैं। ஒரு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லி எனக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் சொன்னாங்க, அந்த உங்களை என்ன செய்கிறார், அம்பரா துணியிலே மூடி அவர் இடுப்பில் சொருகி கொள்ளுகிறார். परमेश्वर जब एक परमेश्वर के दास ने मेरे लिए जब उन्होंने प्रार्थना किया तब उन्होंने ये वचन मुझे दिया था कि ऐसे परमेश्वर ने आपको तरकश के कपड़े में परमेश्वर आपको ढक कर उसके कमर पर छिपा कर रखा है। இப்ப பாருங்க, நீங்க தான் ஆண்டவருடைய கையிலே கூர்மையான பட்டயம். आप ही परमेश्वर के हाथ में एक चौखा तलवार के समान हो। அந்த கூர்மையான பட்டயம் தேவை இருக்கும்போது கர்த்தர் எடுக்கிறார். वो चौखा जो तलवार है जब भी चाहिए होता है, जब भी उसका काम करना होता है तब परमेश्वर उसे निकालते அதை हैं, எடுத்து பயன்படுத்துகிறார். उसे निकाल कर इस्तेमाल करते हैं। அதை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை அப்படியே மூடி தன்னுடைய இடுப்பில் சொருகி கொள்ளுகிறார். फिर बाद में उस तलवार को अच्छा साफ कर कर फिर परमेश्वर उस तरकश कपड़े में उसे बांध कर ढक कर अपने कमर पे रख देते हैं। அவருடைய இடுப்பில் நாம் சொருகி வைக்கப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर के कमर पर रखे गए हैं। ஆண்டவருக்காக பயன்படுகிற, ஆண்டவருக்காக பயன்பட நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर के लिए इस्तेमाल होने चाहे वाले लोग, परमेश्वर के लिए इस्तेमाल होने के लिए सोचने वाले लोग, परमेश्वर उनको रक्षा करता है और उनको छिपा कर रखता है। உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि तुझे छूने वाले मेरी आंख की पुतली को छूता है। மோசேயை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். मूसा को देखकर परमेश्वर कहता है कि मेरा समूह तेरे सामने चलेगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. मैं तुझे रक्षा करूंगा। எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமாயிருக்கும். अगर एलिया के बारे में देखेंगे तो बहुत ही आश्चर्य है। அவன் அத்தனை பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அவனை கர்த்தர் என்ன செய்கிறார், கீரி தாற்றங்கரையிலே அவனை ஒளித்து வைக்கிறார், விதவையின் வீட்டுக்குள்ளே அவனை ஒளித்து வைக்கிறார் ஆண்டவர். देखिए एलिया जब वो दुश्मन से लड़ाई करता है तो परमेश्वर उसे उस विधवा के घर पर बहुत ही सुरक्षित रीति से छुपा कर रखता है। பாத்தீங்கன்னா அவனுக்கு சிறந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर उसे बहुत अच्छी तरह से रक्षा करता है और छिपा कर रखता है। தேசம் எல்லாம் பஞ்சத்தினால் அங்கே தவித்து கொண்டு இருக்கிறது. पूरा देश अकाल से तड़प रहा है, ஆனால் இவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து திருப்திப்படுத்துகிறார். लेकिन देखिए परमेश्वर इसे सिर्फ अच्छा एक भोजन देकर परमेश्वर उसे तृप्त करता है। ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவது இப்படித்தான் பயன்படுத்துவார். परमेश्वर इसी तरह से हमें इस्तेमाल करते हैं। ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आज आपको और मुझे देखकर कहते हैं, நீ என் தாசன், तू मेरा दास है, நான் உன்னில் மகிமை அடைவேன், मैं तुझ में महिमा होगा, நான் உன்னில் மகிமைப்படுவேன். मैं तुझसे महिमा होऊंगा। அப்படியே நாம ஜெபிக்கலாம். ऐसे ही हम प्रार्थना करेंगे। எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். परमेश्वर हम अपने आप को तेरे हाथों में सौंपते உம்முடைய हैं। வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக इस நன்றி. वचन के अनुसार तू हमें आशीष देता है, நான் धन्यवाद। உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். आप मुझ में महिमा होंगे ऐसे आपने कहा है, ஆகையினால் இன்று நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். इसलिए आज हम हर एक लोग तेरे हाथों में हम अपने आप को सौंपते हैं। எங்களுடைய வாயை நீர் கூர்மையான பட்டயமாக்கி நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக நன்றி. तू हमारे सब के मुंह को एक चौखा तलवार
तलवार के समान बनाकर तू हमें इस्तेमाल करता है, इसलिए धन्यवाद। உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களை மூடி மறைக்கிறதற்காய் நன்றி. तू अपने हाथों की आड़ में हमें छिपाकर रक्षा करता है, इसलिए धन्यवाद। நீர் எங்களை துலக்கமான அம்பாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. तू हमें एक तीर के समान रखा है, इसलिए हम धन्यवाद। ஆண்டவரே எங்களை நீர் அம்பரா துணியிலே நீர் மூடி வைத்துக் கொள்கிறதற்காய் நன்றி. परमेश्वर तू हमें चौखट के उस कपड़े से, तरकट के कपड़े से तूने हमें लपेट कर रखा है, इसलिए धन्यवाद। ஆகையால் இன்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். इसलिए आज हम अपने आप को तेरे हाथों में सौंपते हैं। வேண்டும் என்று சொல்லி तू செபிக்கிறோம். हमसे महिमा होगा, इसलिए धन्यवाद। நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே மக்கு ஸ்தோத்திரம். तू मुझसे महिमा होगा ऐसे आपने कहा है, इसलिए धन्यवाद। ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். परमेश्वर आज तू हम सबको इस्तेमाल करेगा, इसलिए धन्यवाद। நீர் அப்படியே செய்கிறதற்காய் तू நன்றி. ऐसे ही करता है, इसलिए எங்களை धन्यवाद। தாழ்த்துகிறோமை உயர்த்துகிறோம். हम दीनता करते हैं और तुझे ऊंचा उठाते हैं। இயேசுவின் நாமத்தில் ஆமென். यीशु के नाम से हम मांगते हैं पिता। ஹல்லேலூயா. हालेलुया।